ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்கிள்ஸ் vlog. பொதுவாக தப்பு பண்ணுறதுங்கிறது மனிதனோட இயல்பு. ஆனால் அந்த தவறு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம கேட்குற மன்னிப்பை ரொம்ப பொலைட்டான வழியில் கேட்கணும். அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்படி ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியில் தப்புக்கு மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Pardon me for this. இந்த தவறுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் அக்செப்ட் மை apology for. நான் பண்ண தவறுக்கு இந்த மன்னிப்பை ஏற்றுக்கோங்க. ஐ வுட் லைக் டு apologize for. இந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஐ ஷுடன்ட் ஹேவ் டன் திஸ். நான் இதை பண்ணியிருக்கவே கூடாது. ப்ளீஸ் டோன்ட் பி மேட் அட் மீ. என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காதீங்க. ஹவ் ஸ்டூபிட் தாட்லெஸ் ஆஃப் மீ. நான் எப்படி இதை யோசிக்காமல் செஞ்சேன். ஐ எம் ரியலி ashamed ஆஃப் வாட் ஐ டிட். நான் பண்ண தப்புக்காக வெட்கப்படுறேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை லேட் ரெஸ்பான்ஸ். நான் இவ்வளோ லேட்டாக மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன மன்னிங்க. ஐ வுட் லைக் டு apologize for the inconvenience caused. என்னால் நடந்த அந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை apology for mistrust. நான் நம்பிக்கையற்றவனாக நடந்ததுக்காக என்ன மன்னிங்க. ஐ plead or beg your pardon. நான் ரொம்ப கெஞ்சி மன்னிப்பு கேட்குறேன். இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் பண்ணின தவறுக்காக மன்னிப்பு கேட்டு பாருங்கள். ரொம்ப பொலைட்டாக இருக்கும். It will also work very efficiently. So I hope you enjoyed this video. Thank you for watching. So please subscribe to my channel. Share it with your friends. If you like this video, hit like button. Don't forget to click the bell icon so that you will get fresh updates of my video. Stay tuned for many more videos. Have a nice time.